ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் பிரதர் இது. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. எப்படி சொல்றேன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் பிலிம். ஆக்சுவலா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற எந்த ஒரு படமா இருந்தாலும் அதை பாசிட்டிவா ப்ரொமோட் பண்றவங்க தான் நாங்க. ஓகே, அதுக்குன்னு நானும் இன்னும் 10 வாட்டி பார்க்கலாம் 15 வாட்டி பார்க்கலாம்னு கதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஃபேமிலியா வந்து நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரி பார்க்கணும். மோட்டிவேஷனல் கதைலாம் எங்கெங்க வருது இப்போ? உங்களுக்கு என்ன கதை? கஞ்சா கடத்துற கதை, போலீஸ் அடிக்கிற கதை. இப்படி போலீஸ் அடிச்சு யாரு இந்த லியோ படத்துல விஜய் வந்து பாத்தீங்கன்னா போலீஸே அடிப்பாரு, கஞ்சா கடத்துவாரு. இதெல்லாம் பாக்குற அவரோட ஃபேன் என்ன தெரியுமா பண்றான்? போலீஸை முறைக்கிறான், போலீஸ் அடிக்க போறான். போலீஸ் சொல்ற ஒரு வார்த்தையும் கேட்கல. இவ்வளவு பிரச்சனையிலையும் கூட்டுறது இவனுங்க. ஆனா எடுத்துட்டு போய் லாஸ்ட்ல யார் மேல போய் போடுவாங்கன்னா அரசாங்கம் மேல. இப்படிதான் வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு ரசிகனை நேவிகேட் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு நடிகர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா ஒரு கதையை எடுத்தா அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். நல்லா இருக்கு படம். ஒன் டைம் வாட்சபிள், சூப்பரா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே படம் பயங்கரமா இருக்கு. இது என்னன்னா ரொம்ப சென்டிமெண்டான ஒரு படம். ரொம்ப ரொம்ப சூப்பரா பயங்கரமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நிறைய அவார்ட்ஸ் வாங்குவாருன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட். அப்படியே அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. தெரியுறாங்களா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. வில்லேஜோட அந்த ஒரு ஃபீல்லாம் சூப்பரா இருந்தது. கொஞ்சம் அங்கங்க ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. அது ஒண்ணு மட்டும் தான் மிஸ்டேக்கா இருக்க மாதிரி. மியூசிக் சூப்பருங்க. அது வில்லேஜ் சப்ஜெக்டுக்கான அந்த சவுண்டா இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்டோட அந்த கிளைமேட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீலா இருந்தது. என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி ஒரு எமோஷனா கனெக்ட் ஆகுற, நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆகிற ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. நம்மளுக்குள்ளேயும் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயுமே ஒரு நெகட்டிவான ஒரு ஆட்கள் இருப்பாங்க, நம்மள பிடிக்காதவங்க ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. அப்ப நம்ம எப்படி அவங்களோட கனெக்டிவிட்டியோட இருக்கும், அதை அழகா சொல்லியிருக்காரு. அடி தீர்வு இல்லைன்றதையும் அழகா, நீ அடிக்கிறியா, சரி நான் கோர்ட்ல அடிச்சிட்டேன், நீ என்ன பண்ணுவ, திரும்ப அடிப்ப, சரி இதோட முடிச்சிடணும், அந்த பிரச்சனையை முடிச்சு நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அடிதடியிலேயே போயிட்டே இருந்ததுன்னா பகைய வளர்க்க வேண்டாம். புரியல சார். லேக் சார், ஒரு எமோஷனல் லேக் ஒருத்தவங்கிட்ட கொண்டு போனோம்னா ஸ்பீடா கொண்டு போனாலும் கதை புரியாது. நம்ம ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகணும். எப்படி இப்ப நான் உங்ககிட்ட பேசினேன், இதுவே லேக் தான். அப்ப எப்படி நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போவீங்க? அது லாகுன்னு கிடையாது. அப்ப லாக் ஆனாலும் எழுந்து போக முடியாததா இருக்கா, அதுதான் விஷயம். ஸ்லோவா இருந்தாலும் என்னால எழுந்திருக்க முடியல, உட்கார்ந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ரொம்ப நல்ல படம். ரொம்ப அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு வந்து இப்ப இந்த சமுதாயத்துல எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. ஆனாலும் அதை தாண்டி ஒரு நல்ல நம்ம ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்திருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால அது ஸ்லோ கிடையாது ப்ரோ. ஸ்லோவா இருந்தாலும் திரும்ப அந்த படத்தை பார்க்கலாம். படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு கிராமத்து ஃபீல ரொம்பவே சூப்பரா காமிச்சிருக்காங்க. அந்த சென்டிமெண்ட்ஸ், அப்பா சென்டிமெண்ட், எல்லா விஷயங்களும் வந்து இந்த படத்துல ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளா போயிடுச்சு. ஸோ அதனால செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ்னு சொல்லுவேன். இந்த படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொன்ன ஒரு ரிசல்ட் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். யூத் வந்து ஃபாஸ்ட் பேஸ்டா படம் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ் கிடையாது. ஒரு ஸ்லோவா ஒரு ஃபீல் குட், அந்த ஒரு ஓரியன்டா நிறைய எமோஷனலான சீக்வன்ஸ், நம்ம எமோஷன்ஸ்ல நிறைய இடத்துல தூண்டி விடுற மாதிரி ஒரு விஷயம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு தடவை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு கதை ஒன்று பண்ணி அந்த கதைக்கு என்ன ஸ்கிரீன் பிளே தேவை, என்ன சீன்ஸ் தேவை, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டா பண்றாரு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அவர் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கண்டென்ட்டை கொஞ்சம் லைட்டா கோட்ட விட்டாரு. ரொம்ப கெஸ் பண்ற மாதிரி போயிருச்சு. பட் ஒரு டைரக்டரா அவர் போற பாதை கரெக்டான பாதை தான். படம் சத்தியமா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஆனா இன்டர்வல் பிளாக்ல இருந்து படம் ஆரம்பிச்சிச்சு. பயங்கர எமோஷனலுங்க. கண்ணுல இருந்து தண்ணிலாம் பக்கத்துல வந்துருச்சு. பக்கத்துல பூரா பாத்தீங்கன்னா லேடிஸா உட்காந்துனால அலோவ் முடியல. அந்த அளவுக்கு ஃபீல் குட்ட கனெக்ட் ஆச்சு. சத்தியமா அந்த படம் 2K கிட்ஸ் ஜென்சிக்லாம் வந்து அவ்வளவா கனெக்ட் ஆகாது. ஆனா 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் தமிழ்நாடு உள்ள ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும். அவ்வளவு ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காப்ல. உண்மையிலேயே படம் ஆக்சுவலா வந்து பிளாக் பஸ்டருங்க. அவரோட லைன் அப்ல இந்த படம் சூப்பரா இருக்கு. அதே டச். பட் இது ரொம்ப மனசை தொட்டு தான் நல்லா வந்திருக்குங்க. எல்லாம் எங்க ஒரு ஹீரோன்னு இருந்தா வில்ல இருக்கதான் செய்வான் படத்துல. அதே மாதிரி ஒருத்தர் வளரும் போது சதி செய்யதான் செய்வாங்க. சதி பண்றது ஒரு வேலை, அதுல இருந்து வெளியில வர்றதா நம்மளோட வேலை. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. ஆஸ் அ டைரக்டர் ரைட்டரா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஐ என்ஜாய்ட் எவ்ரி சீன் ஆஃப் த மூவி. அவருடைய பர்சனல் நம்ம ப்ரெஸ்ல இதுல ஈவெண்ட்லாம் பார்த்து சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இட் இஸ் வெரி பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து எனக்கு பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா வந்து ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. ஆஸ் அ டைரக்டர் ரைட்டரா ரொம்ப அழகா சோஷியல் மெசேஜ் என்ன சொல்லுமோ அதை சொல்லியிருக்காரு படத்துல. 100க்கு மேபி 95.
தேங்க்யூ.